மழை அந்த நாளில் சாதாரணமாக இல்லை. வானமே தன் உள்ளத்தில் இருந்த எல்லா உணர்ச்சிகளையும் வெளிக்கொட்டுவது போல இடைவிடாமல் பெய்து கொண்டிருந்தது. காபி கடையின் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த அனு, கைகளுக்குள் சூடான காபி கப்பை பிடித்துக் கொண்டு வெளியே விழும் மழைத்துளிகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஏதோ சொல்ல முடியாத துடிப்பு இருந்தது. அது ஏன் என்று அவளுக்கே புரியவில்லை. அப்போது கதவு மெதுவாக திறந்தது. திரும்பி பார்க்காமலேயே அவளுக்கு தெரிந்தது, அவன் வந்துவிட்டான் என்று. அருண். அவன் நடையின் ஓசையும் அவன் குரலின் ஒலி கூட அவள் மனதுக்கு பழக்கமானவை. பல வருடங்களாக பார்க்கவில்லை என்றாலும் அந்த உணர்வு மட்டும் மாறவே இல்லை. இன்னும் காபி அதே மாதிரிதான் இருக்கா என்ற அவன் குரல் அவளின் நினைவுகளை உடனே கடந்த காலத்துக்கு இழுத்துச் சென்றது. அனு அவனை பார்த்தாள். அவன் கண்களில் அதே ஆழம், அதே அமைதி. நீ மாறல என்று அவள் சொன்ன ஒரு வரி இருவருக்கும் இடையில் பல வருட நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்தது. அவன் சிரித்துக்கொண்டே நீ மாறினியா என்று கேட்டான். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை, மௌனமே போதும். கல்லூரி நாட்கள் அவள் நினைவில் ஓடியது. அதே பஸ் ஸ்டாப், அதே லைப்ரரி, அதே பெஞ்ச். அவர்களின் காதல் பெரிய சத்தமில்லாமல் மழை போல மெதுவாக வந்தது. நோட்டில் எழுதப்பட்ட கவிதைகள், புத்தகத்துக்குள் மறைக்கப்பட்ட கடிதங்கள், கண்கள் பேசிக்கொண்ட உரையாடல்கள் எல்லாமே அழகான நினைவுகளாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. வீட்டு எதிர்ப்புகள், வேறு பாதைகள், வேறு கனவுகள் அவர்களைப் பிரித்தன. எதுக்குப் போயிட்டே என்று அனு கேட்டபோது அவள் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அருண் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு, உன்னை மறக்கணும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா உன்னை மறக்க முடியல என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் அவள் மனதை நெகிழ வைத்தன. அவள் கையை மேஜை மேல் வைத்திருந்தாள். அருண் மெதுவாக அவள் விரலைத் தொட்டான். அந்த ஒரு தொடுதல் பல வருடங்களாக இருந்த இடைவெளியை அழித்தது. ஜன்னல் கண்ணாடியில் மழைத்துளிகள் வழிந்தோடியது போல அவள் மனதுக்குள் இருந்த வலியும் கரைய ஆரம்பித்தது. இப்போ என்று அவள் கேட்டாள். அவளை நேராக பார்த்து, இப்போ நான் ஓட மாட்டேன் என்று அருண் சொன்னான். அவள் கண்கள் ஈரமானாலும் அந்த சிரிப்பில் நம்பிக்கை இருந்தது. காபி கடை மெதுவாக காலியானது. அவர்கள் இருவரும் மட்டும் இருந்தார்கள். வார்த்தைகள் தேவையில்லை. அவன் அருகாமையும் அவள் மூச்சின் வெப்பமும் போதுமானதாக இருந்தது. இந்த மழை நிக்குமா என்று அவன் கேட்டபோது, இல்ல. இது நிக்க வேண்டாம் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த மாலை அவர்களின் காதல் மீண்டும் தொடங்கியது. இந்த முறை பயமில்லாமல், முழு நம்பிக்கையுடன்.